தண்ணியில் நல்லா க்ளீனாக அலசி சுத்தம் செய்த 12 சங்கு பூக்கள் எடுத்திருக்கேன். 12 பூக்கள் அப்படின்றது ஒருத்தருக்கு போதுமான அளவாக இருக்கும் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு. கூடவே 1 டீஸ்பூன் அளவு கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் முல்தானி மெட்டி பொடி வேணா கூட நீங்கள் பயன்படுத்தலாம். கொலாஜன் உற்பத்தியை சீராக வைக்கும். இதனால் பார்த்தா ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை தக்க வைக்க முடியும். இயற்கையாகவே முகப்பரு மறையறதோட மட்டும் கிடையாது, முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் கரும்புள்ளி அப்படின்னு நின்று போயிருக்கோம் இல்லையா, அந்த பிளாக் மார்க்கை இயற்கையாகவே மறைய செய்யறதுக்கும் இந்த சங்குப்பூ ஃபேஸ் பேக் அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் முகப்பொலிவை நல்லா அதிகப்படுத்தி சருமமே நல்லா பிரகாசமாக பளபளப்பாக தென்பட வைக்க ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடிய சங்கு பூக்கள், ரொம்ப சுலபமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நீல நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த சங்கு பூக்களை வைத்து சொந்தமாக வீட்டில் நீங்களே எப்படி சிம்பிளாக ஒரு ஃபேஸ் பேக் தயார் பண்ணலான்றதை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சங்குப்பூ ஃபேஸ் பேக் தொடர்ச்சியாக அடிக்கடி பயன்படுத்திகிட்டே வரவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைக்கும்ன்றதை பற்றி முதல்ல பார்க்கலாம். இந்த சங்குப்பூ ஃபேஸ் பேக்னால் 6 முக்கியமான ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் முக்கியமான விஷயம், 70% நம்ம சருமத்தை ஹைட்ரேட்டடாக வைக்கும். அதாவது ஈரப்பதம் குறையாமல் பார்த்துக்கும். வறட்சி தன்மை சருமத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பை 70% இது கம்மி பண்ணிடும். அதே சமயம் ரெண்டாவது முக்கியமான இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சருமத்தில் கொலாஜன் உற்பத்தியை சீராக வைக்கும். இதனால் பார்த்தா ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை தக்க வைக்க முடியும். மூணாவது இன்னொரு முக்கியமான பெனிஃபிட், இந்த சங்கு பூக்களோட நீல நிறம் இருக்கு இல்லையா, இந்த நீல நிறத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தா இதில் இருக்கக்கூடிய ஆந்தோசயானின், ஃப்ளேவனாய்டு மாதிரியான முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் தான். இந்த வேதிப்பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சருமத்தில் எப்போவுமே பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். எப்படின்னா, நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எதிர்த்து போராடும். இதனால் சருமம் ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைக்க ரொம்பவே உதவியாக இருக்கும். நாலாவது இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்னென்னா, வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, வைட்டமின் சி, இது மூணுமே சங்கு பூக்களில் இயற்கையாகவே அமைந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம சருமத்தை எப்போவுமே நல்லா பிரகாசமாக பளபளப்பாக தென்பட வைக்கும். முகப்பொலிவை நல்லா அதிகப்படுத்தும். காம்ப்ளெக்ஷனை ரொம்ப அதிகப்படுத்தாதானா ஓரளவுக்கு அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் பார்த்தா ஸ்கின் பிரைட்டனிங்க்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும். ஐந்தாவது இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முகப்பரு கரும்புள்ளி ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். ரொம்ப குறிப்பாக டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்களுக்கெல்லாம் ரொம்ப குறிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால முகப்பரு, ஆக்னி, பிம்பிள் ப்ராப்ளம் வருது இல்லையா, அந்த முகப்பரு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். முகப்பரு இருக்குது அப்படின்னா இந்த சங்குப்பூ ஃபேஸ் பேக்கை தொடர்ச்சியாக அடிக்கடி வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது பயன்படுத்திட்டே வரவங்களுக்கு இயற்கையாகவே முகப்பரு மறையறதோட மட்டும் கிடையாது, முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் கரும்புள்ளி அப்படின்னு நின்று போயிருக்கோம் இல்லையா, அந்த பிளாக் மார்க்கை இயற்கையாகவே மறைய செய்யறதுக்கும் இந்த சங்குப்பூ ஃபேஸ் பேக் அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட மட்டும் கிடையாது, 6வது ரொம்ப முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன்டி ஏஜிங்காக செயல்படும். அதாவது நம்ம சருமத்தில் சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி டிலே பண்ணிடும். இதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து கொஞ்சம் யங்காக யூத்தாக தென்படுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 28-30 வயசுக்கே சரும சுருக்கங்கள், ரொம்ப குறிப்பாக கண்களுக்கு இந்த 2 சைடில் இல்லைன்னா நெற்றி பகுதியிலலாம் ஒரு ஃபைன் லைன்ஸ் மாதிரி அதிகமாக தென்படும் இல்லையா, இந்த ஃபைன் லைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விரிங்கிள்ஸ் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி ஸ்கின்னை எப்போவுமே ரொம்ப யங்காக யூத்தாக ரொம்ப சப்புலாக சாஃப்டாக தென்பட வைக்கிறதுக்கும் சங்குப்பூ ஃபேஸ் பேக் அப்படின்றது ரொம்பவே பயன் தரும். இந்த சங்குப்பூ ஃபேஸ் பேக் எப்படி தயார் பண்ணலான்றதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இதான் சங்கு பூக்கள். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இதை பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளவர் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஒரு சிலர் இதை பீஜியன் விங்ஸ் ஃப்ளவர் அப்படின்னும் சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு நல்ல டார்க்கான ஒரு நீல நிறத்தில் இருக்கு இல்லையா, இதுக்கு காரணம் என்னன்னா இதில் இருக்கக்கூடிய ஆந்தோசியானின் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து தான். முதல்ல இந்த பூக்களை மட்டுமே பறித்து நல்லா க்ளீனாக தண்ணியில் அலசி சுத்தம் செய்து எடுத்து வைத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் காம்பு பகுதியை மட்டும் நீக்கிட்டு பூக்களோட இதழ்களை மட்டும் அரைத்து ஃபேஸ் பேக்குக்கு யூஸ் பண்ணணும். தண்ணியில் நல்லா க்ளீனாக அலசி சுத்தம் செய்த 12 சங்கு பூக்கள் எடுத்திருக்கேன். 12 பூக்கள் அப்படின்றது ஒருத்தருக்கு போதுமான அளவாக இருக்கும் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு. கூடவே 1 டீஸ்பூன் அளவு கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் முல்தானி மெட்டி பொடி வேணா கூட நீங்கள் பயன்படுத்தலாம். தேவையான அளவு பால் சேர்த்து நல்லா அரைத்து எடுத்துக்கணும். பாலுக்கு பதிலாக நல்லா திக்காக கெட்டியாக இருக்கக்கூடிய 1 டீஸ்பூன் தயிர் வேணாலும் சேர்த்துக்கலாம் பாலுக்கு பதிலாக. இதை நல்லா அரைத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த ஃபேஸ் பேக்கை முகத்தில் கழுத்துலலாம் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா காய விட்டுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா காய்ந்ததும் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் தான், வெந்நீர்லாம் கிடையாது, சாதா தண்ணி கொண்டு முகத்தை கழுத்தெல்லாம் ஸ்ப்ளாஷ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிடலாம். இப்படி வாரத்துக்கு ஒரு தடவை இந்த சங்குப்பூ ஃபேஸ் பேக் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தால் நான் சொன்ன மாதிரி முகப்பொலிவை நல்லா அதிகப்படுத்த முடியும். ரொம்ப குறிப்பாக ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிறதுக்கு ரொம்பவே பயன் தரும். அதே சமயம் முகப்பரு ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது, இல்லை கரும்புள்ளி அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களாம் வாரத்துக்கு ஒரு 2 இல்லை 3 தடவை கூட
இந்த சங்குப்பூ ஃபேஸ் பேக்கை தொடர்ச்சியாக அப்ளை பண்ணுறத ஒரு பழக்கமாக வைத்துக்கலாம். இன்னதான் நீங்கள் சங்குப்பூ ஃபேஸ் பேக்னு கிடையாது, கற்றாழை ஃபேஸ் பேக் இல்லை எந்த ஒரு இயற்கையான முறையில் கடலை மாவோ இல்லை முல்தானி மெட்டின்னு எது பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாலும் அதோட பெனிஃபிட் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 70% 80% தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ ஆகணும் அப்படின்னா இன்டர்னல் டீடாக்ஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதாவது நம்ம ரத்தத்தை தூய்மைப்படுத்தி உடல் உறுப்புகள் உள்ளுறுப்புகளையும் நல்லா அங்கே தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றம் செய்து தூய்மை அடைய செய்தால் மட்டும்தான் நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ ஆக வைக்க முடியும். அப்போ இன்டர்னல் டீடாக்ஸ் அப்படின்றது என்னெல்லாம் எடுக்கலான்றதை பற்றி ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் தனியாக சொல்லியிருக்கேன். ரொம்ப குறிப்பாக இதே சங்குப்பூக்களை கொண்டு எப்படி தேநீர் தயார் பண்ணலான்றதை பற்றி ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். இந்த சங்குப்பூ தேநீரை இன்டேக்காக எடுக்கும்போதும் பார்த்திங்கன்னா ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிறதோட மட்டும் கிடையாது, தலைமுடி உதிர்வு அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா தலைமுடி உதிர்வை தடுத்து நிறுத்தி முடி நல்லா அடர்த்தியாக ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும் முடியோட வேர் ஹேர் ஃபாலிகல்ஸ் ஒவ்வொன்றையும் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்கிறதுக்கும் இந்த சங்குப்பூ தேநீர் அப்படின்றது ரொம்பவே பெனிஃபிட் தரும். சங்குப்பூ தேநீர் எப்படி தயார் பண்ணும், இதை எந்த நேரம் குடிக்கலான்றதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். வேணுன்றவங்களுக்கு வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.